கரிகாலி அம்மனுடைய திருவிழா, தேர் திருவிழா. என்னது தேர் திருவிழா? ஆமாங்க. இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இதற்காக அல்லும் பகலும் பாடுபட்ட அருமை உள்ளங்கள் கோயிலை சேர்ந்த கணேஷ்கருங்க அனைவர்களும் இந்த நாடகத்தை கண்டுமைகளை வந்த ரசிக பெருமக்களும் இந்த ஊர் பொதுமக்களும் எல்லாம் அல்ல இந்த கரிகாலி அவருடைய அருள் பெற்று தன்னம் நாடகத்தோடு நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு சென்றடமெல்லாம் சிறப்பு வாங்கி பில்லி சுடியும் காத்து கருப்பு கந்திஷ்டி ஓமல் ஏதோ ஒரு குறைபாடும் இல்லாமல் இந்த அம்மனுடைய அருள் பெற்று அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த வருஷம் அரசு போயிட்டு வா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்
என் பெயர் என்ன? குலத்தை சேர்ந்தவன். ஆமா சாமி. மணிக்கு 200க்கு சேஞ்ச் கிடைக்குமா? பங்கினி மாதம் அல்லாஹ்வுடன் பிறந்தவனியா என் பெயரோ பங்குனி வார்த்தை மஞ்சுளா. அப்படிங்க மேல் அரசனாக இருந்தாலும் உங்களை பெற்றாங்களே தாய் தந்தை யாரு அவங்க? நண்பா ஐயா, நாலொரு வண்ணமும் பொழுதொரு மேனியும் என்னை வளர்த்தாங்களே எங்க அப்பா.
அப்படி பிறந்து துரியனால் வஞ்சிக்கப்பட்ட பாண்டவர்கள் 12 காடு வனம் ஓராண்டு 5வது மாசம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் ஆதிராஜ்யம் குரு பெரியோர் கட்டளையை சிறப்பேர் கொண்ட பாண்டவர்கள் இப்ப 8ஆம் இடத்திலே காலம் கழித்து கொண்டிருக்கிறோம். மனத்துல இருக்கிறீங்க. என் தமையமார்கள்லாம் என்னை காணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார். அதனால என் தமையமார்களை பார்ப்போமா சாமி? அநேக கோடி வந்தார். தன்னுடைய வாழ்வை படித்தீர்களா? நீங்க எல்லாரும் எப்படி வாழவே தெரியுமா? என்ன விஷயம்? இப்ப எங்க இருக்கிறோம்? ஆரணிய கானகம். 8வது இடத்துல நாங்கள் அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 9வது போவதாக இருந்தா நம்முடைய மாமாபடி என்பெருமான் மாயவனை கண்டு 9வது போய் ஓராண்டு எப்படி காலம் கழிப்பது அப்படி என்று நம்முடைய மாமனை அழைத்து இதை அறிந்து செல்ல வேண்டும் அல்லவா? ஹரிராமனுடைய கிருபையால 8 வடங்கள் முடித்தோம். இப்ப 9வது வடத்துக்கு போகணும். ஆகட்டும் அண்ணா, போகலாம். சுவாமி, எங்களுக்கு இந்த வனத்துல ஓராண்டு வாழ அவகாசம் தேவை. எல்லாத்தையும் நீயே பேசிட்டீனா அப்புறம் நான் என்ன புண்டைக்கு வந்தேன்? சாமியாருமா அப்படி பேசக்கூடாது. மயிலறகு காணும், புகை போடுறது காணும்.
தாடி இருக்குது மீசல்ல நீங்க ஐயோ அதை தப்பா கடைக்கு தப்பா நினைத்து விடுகிறார்கள். திடீரென்று சொல்யூஷன் கிடைக்கவில்லை மீசை ஒட்டுவதற்கு. அப்படியே வந்து விட்டேன். ஓகே ஓகே. உங்களை யார் நீங்கள் எல்லாம்? உங்களை பார்த்தா இப்பதான் சொல்லணும் மாணிக்கம். உங்களை பார்த்தா ராஜகலை தாண்டவம் ஆடுகிறது. கேட்காத என்ன புண்டைக்கு தெரிஞ்சுக்கலாமா? நானே இந்த 9வது வனத்துக்கு சொந்தக்காரராகிய நான் தான் தோமரிஷி பகவான். தோமரிஷி பகவான். ஓமரிஷி பகவான். ஆமா. இந்த 9வது வனத்துக்கு நீங்க தான் நான் சொந்தக்காரர். தான் உரிமைக்காரன். ஐயா உரிமை இல்லைங்க, உரிமை. உரிமைக்காரன். உங்களை எல்லாம் பார்த்தால் யாரு? உங்களை பார்த்தால் ஒரு மாதிரியா தெரியுது. பாஞ்சாலன் யாகத்திலே பிறந்த பத்தினி இந்த பாஞ்சாலி. நாங்கள் அனைவற்று பேர்களும் பாரா வனம் வந்தோம். 8 வனத்தை முடிச்சோம். பெரியவனுடைய கட்டளை 12 ஆண்டு வனவாசம், 13வது 1 வருடம் அந்நியாத வாசம், மறைமுகமா காலங்களிக்கணும் அப்படி என்று கட்டளை. குரு பெரியோர்கள் சொல்பிடிக்கு நாங்க வனத்துக்கு வந்தோம். 8வது வனத்தை முடிச்சோம். இன்று 9வது வனம் நாங்க காலம் கழிக்கிறான்னு உங்களுடைய வனத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய வனத்திலே காலான் கழிக்க வேண்டும். காலம் இந்த 13 முடிந்து பிறகு போனா மட்டும்தான் எங்களுக்கு சரிபாதி நாடு கிடைக்கும். அப்ப நீங்க எல்லாம் பாண்டவர்கள். இதுதான் தேவடியால். தேவியால் பாஞ்சாலி ஆகட்டும். இருந்தாலும் பாண்டவர்களே, உங்களுக்கு துரியன் நாடு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆனா இப்ப ஒரு 12 ஆண்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் ஒன்று 3 12 ஆண்டு 36 ஆண்டு காலம் ஆனாலும் எப்படி இந்த 36 வருஷம் நீங்க காட்டிலேயே தெரிஞ்சாலும் உனக்கு துரியன் நாடு கொடுப்பான்னு என்ன நிச்சயம் இருக்கு சொல்லுங்கள் பகவானே. துரியோதனன் உங்களுக்கு நாடு கொடுப்பான் என்று என்ன நிச்சயம்? ஒண்ணு இல்லைங்க. பெரியோர்கள் வார்த்தையை கேட்டு பாண்டவர் 5 மருங்கலி திரௌபதா 6 பேரும் ஆரணி சஞ்சாரம் புறப்பட்டோம். பெரியோர் கொடுப்பார், பெரியோர் சொல்படிக்கு துரியோரும் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்கிறோம். இந்த தம்பி சீக்கிரம் பேச மாட்டாரா? எங்க அண்ணனே அமைதியாகிறாரு. கல் எடுத்துட்டு போடுவோம். மாணிக்கம், நீ என்ன உணர்ந்து இதை கொண்டு கட்ட முடியல? டைரக்டா பேசு. மாணிக்கம், என்ன இப்படி கூட்டு வந்துட்டு இப்படி சுவாமி, துரியன் வந்து மீண்டும் பாண்டவர்கள் நாடு கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஐயா,
5 பேர் இருக்கிறீங்க பாண்டவர்கள். ஐவரில் ஒருவர் அரண் பதவி அடைய வேண்டும். அரகரா சிவசிவனே என்று வெள்ளி வெளிக்கு போகணும். எடப்பாடி வெள்ளிங்கிரி சென்று அந்த சிவப்பாறுப்பான் இருக்கிறாரே, சிவபெருமான் இருக்கிறாரே, அவருடைய கரங்களிலே இருக்கக்கூடிய பாசு பதார்த்தனை கணையை பெற்று வந்தால் ஒருவேளை நாளை சண்டை என்று ஏற்பட்டால் உங்களுக்கு அது உதவும். சாமி, ஆமா, பாண்டவர்கள் 5 பேர்கள். இந்த 5 பேர்கள் யார் போவது? யார் போனா வரத்தை பெற முடியும்? ஐயா, நான் இந்த வனத்துக்கு சொந்தக்காரன். உங்களுக்கு நான் சொந்தக்காரனும் இல்ல, ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு உரியவர் யாராவது இருப்பார் இல்லையா? அவர்களை பார்த்து நீங்க போங்க, ஆலோசனை கேட்டு அவர்கள் சொல் பிரகாரம் நீங்க யாரு வேணாலும் போறது இருந்தா போங்க. ஆகட்டும் சாமி, நான் போய் வருகிறேன். நாங்க இங்கே இருக்கலாம்ல, போலாம் வனத்துல இருந்து கொள்ளலாம். அதனாலதான் அவசரமாக மேசை கூட ஒட்டாத வந்தேன். 5 மணிக்கு பொழுது பழிச்சுன்னு விட்டுட்டு முன்னாடி நெட்டா முத்தநாயகம் பிடி போ, மாட்டி சந்தை அண்ணா, இது ஒரு ஆதரசியாகப்பட்டவர் சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு உறவினர்கள் யாராவது இருந்தா அவைகளை தெரிந்து சிவனுடைய பாதிபாதங்களை பெறணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதனால மாமனாகி கண்ணனை அழைத்து இதுல யார் போவது, யார் போவோம் என்று மொழி தெரியும். சங்கி நாமமா கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதனால நாம உறவு போகிறது.
அறிவலனே 4 லிப்ட் 7 ரூட்டுக்கு காடிக்கு வாடா. திருடல்வே சாமி கடவுளே, சாமி பக்கல்ல. சாமி பொங்கல் சாமி கல்லு. ஆஹா சாமிகள் உலகத்துல எல்லா கோயிலும் சாமி கல்லா தாக்குது, அதனால ஒரு சாமி கல்லுன்னு. சொப்பு 40 ரூபா தொழில் சூப்பரா இருக்குதுங்க. சாமி பக்கல் சூப்பர். சரி இருக்கட்டும். இருந்தாலும் சாமி நான் தர்பார் விஷயமா வந்திருக்கேன். கற்பூருக்கு போய் வந்தா என்னது வண்டி ஸ்டார்ட் பண்ணா 6 லிப்ட் நேராங்க ஆயா காலியா கோயில். நீ எதுக்கு கற்பூருக்கு போன? ஏய் சாமி நான் தர்பார் விஷயமா வந்திருக்கேன். கற்பூர் இல்லப்பா தர்பார். நான் என்ன வேடமா காத்தளிக்கின்றேன்? நீ சொன்னாதான் தெரியுங்க. நீங்க சொன்னாதான் தெரியும். சொன்னா தெரியும். மாதா கடவுள் பால் தெரிகிறது. ஆனா என்ன சாமி உன் பேர் என்னன்னு இந்த சோத்த தக்கிற நாய்க்கு அதுக்கு என்னங்க தெரியும்? அப்ப மற்றவங்க என்ன சாப்பிடுறாங்க? ஒரே ஒரு சோத்தாடி தாரமங்கலம் ரோட்ல மெயினா ஓடுது. என்னது ஒரு கோழி முட்டை உடச்சு ஊத்தி வேவாத சோத்த ஒன்று கட்டி அள்ளி போட்டு இப்படி பறக்கூட்டு மூட்டை கட்டினா அது 70 ரூபா. அது பேரு எனக்கு நெக்கு பிரைஸ். அதுல 4 போட்டா கோழிக்கறி பிச்சு போட்டா அதுக்கு பேர் சிக்கன் ரைஸ். இதை தாண்டி பொட்டல கட்டியாவது பொம்பளைங்களாம் தின்னுட்டு செல்ல ஓட்டிட்டு இருக்கிறாங்க. சரி சரி யாரும் ஜோராக்கிற பொம்பளைங்க கிடையாது வீட்டுல. வேலைக்கு போயிட்டு வர பிரச்சனை வர வழியில போன் பண்ணி போடுறாங்க. அப்படியே தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குனீங்கன்னா ஒரு சிக்கன் நைட்டு 20 ரூபாய் கில்லி வாங்கிட்டு வந்துரு. தின்னுபிட்டு ஜாவல் 40 வயசு இல்லையா? என் பாட்டி 20 வயசுல வயசுக்கு வந்தா, எங்க அம்மா 18 வயசுல வந்தா எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு என் பிள்ளை 11 வயசுலயே வருது. பூரா அந்த போட்டா கோழி இருக்கிற பண்றதா ஆயா தலையே குடிச்சிச்சு. பேசமான என் பாட்டி 20 வயசுல வயசு வந்தா எனக்கு தெரியும். அன்னைக்கு சின்ன சாப்பாடு எப்படி அது மட்டும் இல்ல. அன்னைக்கு 7 பிள்ளை 8 பிள்ளை பத்தாங்க. சாப்பாடு கொடுத்து வளர்த்துறாங்க, பால் அப்படி ஊறிச்சு. இன்னைக்கு 1000 மாத்திரம் தின்னுட்டு ஒரு பிள்ளை பக்கறாங்க. அதுதான் சுண்டு விளையாட்டு கோதுகுலையை போட்டுட்டு போறது. அதுக்கு யாரும் தாய்ப்பால் கொடுக்கறது இல்ல. ஒரு நாள் தானே கொடுப்பாங்க. இதை வச்சுட்டு ஒரு வச்சு தின்னு வேண்டாம். அப்ப ஜாதி நான் கூட்டிட்டு வேண்டாம். அவரு 11 நாளைக்கு வச்சுக்கலாம். ஒரே சொல்லிட்டாரு உள்ள சரிங்க வார்த்தை மதிக்கணும். ஆமா அதனால வேண்டாம். நாரி போயிடணும். விட்டாலும் என்ன நீர் வளம் நிழல் வளம் குடிவளம் கொடிவளம் படிவளம் பொருந்திய தேனோட மச்சும நாடு. இந்த ஊருடைய பேர் என்ன சொல்லு பார்க்கலாம்? ஊர் பேர் தெரியாத 3 பேர் வந்து காட்டு வாங்குறீங்க. ராமரெட்டிப்பட்டி கிராமம் தாய் திருநாடு. இங்க நடந்தருளையே அனைத்து அருமை உள்ள கணம் கடலொளி போல் காட்சி தருகிறார். காரணங்கள் என்ன? எதற்காக நாடகம் வைத்திருக்காங்க? என்ன காரணம்? ஆமா எல்லாம் கூத்து விட்டா கூத்து பாக்குறாங்க. யாருக்கு? பெரியகாளியம் ஆயாளுக்கு. உலகம் எங்கு அனுமதிக்கு 9 சக்தி அம்மன் கரிகாளி அம்மனுக்காக கோயிலுக்கு சேர்ந்த நிர்வாகிகள் இன்னும் கோயிலுக்கு சேர்ந்தவர்கள் அனைத்து ஊர் பொதுமக்களும் அரும்பாடுபட்டு இந்த தேரோட்ட திருநாளை முன்னிட்டு இந்த நாடகத்தை நடத்துகிறார். அருமை உள்ளங்கள் பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து சிறுதுளி பெருமளவாக சேமித்து இந்த நாடகத்தை நடத்தின அருமை உள்ளங்களும் நம்மளை காண வந்திருக்கிற ரசிக பொதுமக்கள் 4 வருணத்தார்களும் வந்திருக்கிறார். சத்திரியா பிரமா வைசியா சூத்திர என்று சொல்லக்கூடிய 4 வருணத்தார்களும் அனைத்து அறிமுள்ளங்களும். ஆமா அது மட்டுமல்ல நமக்காக நன்கொடையா கொடுத்திருக்கிறார். நமக்காக உனக்காக கொடுத்துக்கிறாங்க. சரி சரி எனக்காக தான். இப்போ மாணிக்க வாத்தியார் வந்தார், அவர் ஒரு 500 அடிச்சுட்டு போயிட்டாரு. உனக்கும் 400 ரூபாய் கிட்ட இருக்கும். எப்படி பார்த்தாலும் 2 கோடி சேர்ந்துச்சு. அது யாரு சாப்பிடுறது? 2 கோடி வாத்தியார் செட்டி வச்சு சாப்பிடுவாரு. தாயாரி மகனா இந்த ஆள் அதாவது ஒரு கரண்டி எண்ணெய் கொடுத்து கூட்டு போதுங்கிறாரு. ஒரு கரண்டி எண்ணெய் கொடுத்தா குழம்பு தாளிக்கு தான் பத்தும். கொடுத்துட்டா கொடுக்குறா 2 லிட்டர் கொடுக்க சொல்லு. மீன் பொரிக்கிற ஞாயிற்றுக்கிழமை. ஓஹோ சரி சரி. 2025 130 ரூபாய் வித்து என்ன பாயத்து நீங்க 150 ரூபாய் நிக்குது. சரி நண்பா என்ன பாயத்து அப்படி ஏறி போச்சுன்னா அடுத்த கப்பி அப்புறம் வரும். சரி ஆகட்டும். இருந்தாலும் இன்னும் நமக்காக நன்கொடையை கொடுத்திருக்கிறார். எங்க பேரை சொல்ல பார்க்கலாம். உனக்கு காட்சி கொடுத்தீங்க நானா முட்டை. நான் எதுக்கு ஜாமி சொல்லுவேன்? பகவான் இடத்தில் இந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. அப்படி தவறி வந்துருது. சரி நல்லா உங்க சொந்த பந்தம். ஆமா எல்லாம் தர்மகர்தா பூஜை நல்லா உங்க சொந்தக்காரா. அருமை இல்லைங்க. ஒருத்தர் காசு கொடுத்து கொடுக்காத. நம்ம கோபால மச்சான் எப்படி? கோபால மச்சான் கையில காசு இருக்குது. எல்லாம் வரிசையா கொண்டாந்து ஆளு காசு கொடுத்துறாங்க. நேரம் வாங்குறாங்க. இப்ப நிறைய பேருக்கு கையில காசு இல்ல.
இல்ல. நாம எப்படா கொண்டு போய் சபையில காட்சி கொடுக்கறது, நம்ம பேர் எப்படா வாழ்த்துறது அப்படி நிறைய பேர் மனசுக்கு ஓடுது. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஐடியா சொல்றேன். காட்சி கொடுத்தா தான் பேர் வாழ்த்துன்னு எங்களுக்கு கூட கவர்மெண்ட் சட்டம் போடல. கையில காசு இல்லாதவங்க போடு மூக்குத்தி காலு கையில அண்ணா போடு கட்டிட்டு வரிசை போட்டுமே அதை உட்காருங்க சாமி. ஏன்டா தாயடி மகனா, ஏன்டா இப்ப வைக்கிற விலைக்கு என்ன தோடு முகுத்தி கால் செயின் எல்லாம் கொடுப்பாங்க உனக்கு? சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. இப்படி 10 வாங்கி என்னைக்கு நம்ம பிழைக்கிறது? அதனால ஆராய்ச்சி நம்ம பேச்சு கேட்டு 6 பவுன் காட்சி போட்டோம். 80,000 ஆச்சு. அப்படியே பொம்பு கடையில் வச்சுட்டு ஆளுக்கு 40,000 எடுத்துட்டு போலாம். சரி சரி விடு விடாதே. வாங்க சீக்கிரம் கட்டிட்டு யாரு போட மாட்டாங்க உனக்கு? மூக்குத்தில போட என்று வைத்திருக்கும் நாடகம் என்ன? சூப்பரா நாடகம். என்ன நாடகம்? அதாவதுங்க அர்ஜுனன் தவணை சர்க்கம். அர்ஜுனன் தவசு நாடகம். அர்ஜுனன் தவசு நாடகம். ஆமா. ஸ்ரீ மகாபாரத காவியத்தில் ஆரணை காண்டத்தில் ஒரு வாதம் அவளைக்கூடிய பஞ்சபாண்டவர் வனவாசத்தில் ஆரணை காண்டம், ஆரணை காண்டத்தில் ஒரு பாகம் அவளைக்கூடிய அதாவது என்ன தங்கச்சி இவ்வளவு விஷம் தொடங்குது? என்ன சார் மீன் விஷனம்? மருந்து பேசியா? அர்ஜுனன் தவணை இதுல யார்? என் பேர் என்ன? என் பேர் என்ன தெரியுமா? சொன்னா வளர்க்குங்க. ஸ்ரீமத் நமோ நாராயணன் கண்ணன். லிட்டர் எவ்வளவு ஊத்துற? என்னது லிட்டர் எவ்வளவு ஊத்துற? என்ன பாத்து? ஸ்ரீமத் நமோ நாராயணன். சீமல வைக்கிற நாராயணன். அந்த நாராயணன் வேற இல்ல, வேறப்பா. 3 லிட்டர் 2 ஆச்சு, 2 1 ஆச்சு, அது 1 3/4 லிட்டர் ஆச்சு. அது எங்கிட்ட வரைக்கும் வந்து நீங்க 4 வச்சாச்சு. ஏய் ஏருக்கு மாற அதாவது ஸ்ரீமத் நமோ நாராயணன் கண்ணன் மணிவண்ணன் கோகுலவர்ணன் கோபாலன் நந்தன் முகந்தான் நாராயணன் ஸ்ரீனிவாசன் பத்மநாதன் புருஷோத்தமன். வேற உங்களுக்கு புருஷோத்தமன் ஜனார்தனன் நித்த கல்யாணன் கார்மேகவர்ணன் கருணாகரன் ஜெகநாதன் கண்ணனே என்னைய உண்ட கண்ணன் நாராயணன் என்னைய நக்குற நாராயணன் குண்டராமன் ஏழுமலை பொன்ராமன். ஆமா மத்த பஞ்சாயத்துல மாமியாட்ட போன கண்ணன் அந்த கண்ணன் நாள் அது வேற ஆளுப்பா. பக்கத்து காட்டுக்கார கண்ணன் மேய்ச்சலி. ஆமா. மாமியாட்ட போனோம். இப்படி நற்குண நாராயணன் திருமால் என்று சொல்லக்கூடிய பேரோ பெருமாளாகுவார் கண்ணன். சரி கண்ணன் அண்டமும் நானே அகிலமும் நானே ஆகாயமும் நானே மரம் செடி கொடி குதிரைகள் அனைத்தும் நானே அசைந்த அகிலமே அசையும் நண்பா. நீ அசைவனா? நின்று விடும் நீ அசைந்தால் நின்று விடும். ஆமா அசையும். ஆடு மாடு குருவி கோட்டை ஓடுறது பறக்கிறது நீந்துறது. ஊர்வனை பரப்பனை நீந்துவனை நடப்பன் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஜீவசந்தரும் என்னுடைய படைப்பு. எல்லாம் உன்னுடைய படைப்பு. நான் என்று ஒரு அணுவ அசையாது நண்பா. என்ன படிச்சது? நானேதான். கத்தாலக்கார கொள்ளுக்காரனா? அனைத்தும் பகவானுடைய இங்க படைப்பு. இருக்கிற 500 சதத்தை படிச்சது? அனைத்தும் பகவானுடைய படைப்பு. அப்படியா? ஆமா. அப்படியா? ஏ எலும்பு எண்ணி விடாம சொந்த பந்தம் பார்க்க மாட்டாங்க. என்னது? நீங்க எல்லாம் தெரிவித்தா படிக்கியா? ஆமா பகவானுடைய படைப்பே தான். அப்ப நீ இல்லாத எதுவும் படிக்க முடியாது. நான் தான் படைச்சேன், உங்க அப்பனி நான் தான் படைச்சேன், உங்க மனைவி நான் தான் படைச்சேன், உங்க தாத்தாவும் நான் படைச்சேன். அப்படியா? எல்லாம் பகவானுடைய படைப்பே தான். இல்லை என்ன கப்பு படிச்சான், கப்பட தாத்தா படிச்சான், தாத்தா முப்பாட்டம் படிச்சான், முப்பாட்டில் ஏயாதி பாட்டை படிச்சான். நாங்க கல்யாணம் செஞ்சு படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு நாங்க பிள்ளை பார்க்கறோம். நீ என்ன பண்ணல? ஐயோ சரி இருக்கட்டும். ஆனா நீ எல்லாம் ஒருத்தர் படிக்க முடியாது. எல்லாம் உன்னுடைய படிப்பு. நான் என்று ஒரு அனுபவ செய்யாது. சரி காரமங்கலத்துக்கு ஜாண்டாபுரம் வரையிலும் ஒரு 2000 வீட்டுக்கு கரண்ட் இந்த வயர்ல இருந்து போகுது. இத படிச்சது யாரு? நானேதான். சத்தியமா? உண்மையாகி போய் சொல்ல மாட்டீங்க? நிச்சயமாகி பொய் இல்லையே? இல்லையே. கேக்குறோம் கேணினா இருந்தா கேரிஷா கொண்டையில கேட்டி ஓடுறாங்க. இது நீ தான் படிச்சியா? ஆமா. சரி சாமி. இந்த சாயிண்ட் வயர்ல எங்க வேர்ல பட்டா கொலையில புகை வந்துருது. செத்து போயிடுறோம். நாங்களாம் சாதாரண மனிதர்கள். செத்த கஞ்சி குடிக்கிற விதி வந்தா போய் சேரோம். எப்ப போறோம் எப்ப சேரோம் எங்களுக்கு தெரியாது. இத நீ படிச்ச? ஆமா. சக்தி உள்ள தெய்வமா இருந்தா 8வது சேர் எடுத்து போடுறேன். சேர் மேல நின்னு இந்த சாயிண்ட் வயர்ல உங்க விரல வச்சு இந்த காளியம்மன் கோயில் அப்பா ஒரு நிமிஷம் இருப்பா. இந்த காளியம்மன் கோயில் முன்னாடி நீ 2 நிமிஷம் உயிரோட இருந்தீனா நீ சாமி. சரி உன் போட்டாவை கொண்டு போய் இந்த வாரத்துல இருந்து நாளாடி சனிக்கிழமை உன்னுடைய போட்டாவை ஞாபகம் வச்சு நானே மொட்டாட்டி வாரம் கற்பூரம் சூடம் சாப்பிடாடி. துஷ்டமுண்டமே நீ சாபத்துக்கு ஆளாகி விடுவா நண்பா. ஊதி 10 கும்பிடுவேன். இல்ல இந்த கோமாளி பேச்ச கேட்டு இந்த சாயந்தோல கையை வச்சு கொலையில கருப்பாக்க வந்து நீ சத்தினா நான் பொறுப்பு கிடையாது. பாரு எல்லா ஊருக்கும் 17 பேர் போவோம். இன்னைக்கு நம்ம கவுண்டர் பேச்சு கேட்டு 32 பேர் வந்துக்கிறோம். 31 பேர் டெப்பால போவோம். இந்த சாயிண்ட் வேர்ல கை வச்சு உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ ஒரு ஆளு நேரா தாரமங்கலம் ஓமலூர் சேலம் போவேன். ஒரே ஒரு வண்டி வரும். இப்படி பக்கம் தானே நம்ம ஊருக்கு 1 கிலோமீட்டர் தானே? இல்ல உங்களோட போவேன். என் பேச்சு கேட்டு இதுல வச்சு ஏதாச்சும் ஆனா 3 நம்பர் தான் அடிப்பாங்க. வண்டி பறந்துட்டு வரும். என்ன வண்டி? எப்படி வரும்?
எல்லாம் உன் சொந்த பந்தம்ல அங்க தக்குது. காலை முடிச்சு தூக்கி வண்டியில போடுவோம், டிரைவர் ஸ்டார்ட் பண்ணுவான், நேரா யூடியூப் நடிச்சு அடிப்பா ஸ்ட்ரைட்டா. மறுபடியும் அவளை கண்டுபிடிச்சேன். பட்டாசாமி சரி கைய வைங்க. அவ்வளவு பாத்துறல. சரி நீ முன்ன பிடி போன பாத்து பிடிக்கிறனே. ஓ என்ன முன்ன பிடிக்க சொல்ற. ஆமா சொல்றப்பா. கால் போட்டு கூப்பிடுற போய் கரெக்ட் போட்டா பண்ணிப்போ. இது யாருக்கு தெரியாது. சரி சாமி. என்ன மெயின் ஓபன் டபுரா கரண்ட் வரும். அது போட்டோம். இது என்ன சாமி? அது கல். இந்த கல்லு. ஆமா. இது ஏன் தண்ணிய போட்டா முழுகுது? அது பாரமாக்குது முழுகிடுது. சாமிக்கு ஒரு நிமிஷம் தெரியல அது முழுகுது. அப்ப கல்லுக்குலாம் கை கால கிடைக்க மடையா. நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் பொழுதுக்கு வேலை செய்யறாங்க. சாயந்தரம் ஆனா போய் தண்ணி ஊத்திக்கிறாங்க. பெண்கள் குளிக்கும் போது அவங்க என்ன போட்டு குளிக்கிறாங்க? சோப்பு. சோப்பு கிடையாது. சேவக்காய் இல்ல. சாம்பு கிடையாது. வேற என்ன? முன்ன பொம்பளைக்கு பாத்ரூம்ல பூந்தா முன்ன டாப்பால் போட்டு குளிக்கணும். இல்லன்னா பஞ்சாயத்து காட்ட ஐயக்கு போட்டு எட்டிட்டு பாப்பாங்க. டேய் தாயன மகனே. ஆமா ஏமாந்தல. அதனால டாப்பால் போட்டு குளிக்கணும். சாமி அண்டம நாடே ஆகாயம நாடே பூமியை நீங்கிற. ஆகாயம் நான் தான் பூமியும் நான் தான். சரி பூமி என்பது எங்க? கீழ இருக்குது. இது பூமி. ஆகாயம் மேல இருக்குது. இது கீழ பூமி. பூமி. ஆமா. மேல ஆகாயம். ஏன் போய் பேசுற? மேல புளு கலர் படுதா தான் இருக்குது. நான் ஒரு கண்டுபிடிப்பு. என்ன சொல்லுங்க? இங்க வந்து நின்னு போய் சொல்லு. ஓ அங்க நின்னு சொல்லணும். மேல ஆகாயம் கீழ பூமி. சரி ஆகட்டும். சரிங்க. இருந்தாலும் நேரம் இல்லை. நான் யாரு? என் பேரு பகவான் இருக்கணும். ஏன் நேரம் இல்ல? அப்ப நேரம் இல்ல 3 வருஷம் வாங்க. நாளைக்கு கூத்து இல்ல. எப்படி வீட்டுக்கு அரவணை மட்டும் தான் இருக்குது. ஏன் இவ்வளவு வச்சிருப்பற? மாட்டு வந்து அப்படி ஒன்றரை மாட்டு பாடி உள்ள போயிட்டு அப்படி. தடப்பால் வந்தா தடப்பால் ஒன்றரை மாட்டு. எல்லாம் அப்படி தான் போய் வரணும். இன்னும் 10 12 காலையில சாப்பாடு குடுத்தா வாங்கிட்டு போய். 12 வேலை போடல. செட்டை புடி ரெண்டு போய். ஏய் என்ன சொல்லு. கேளு. சரி சாமி. என்ன சொன்ன? இந்த இடத்துல இருந்து எல்லாம் கண்டுபிடிப்பல. ஆமா. எல்லாம் தெரியுமா? அனைத்தும் தெரியும். ஞானக்கண்ணு உண்டு எனக்கு. உனக்கு தெரியாது எது நடக்குது? சாமி. சரி ரைட் சரி சரி. பையன் சொன்னா அர்த்தம் இருக்கும். சரி இத்தனை பேர் போட்டுருக்கீங்க. உங்க பேர் கண்ணன் சொன்னீங்க. ஆமா. நீங்க பிறந்தது எப்படி? அதாவது நான் பிறந்த விதங்கள் எப்படி? கரைதான் உபாபர கலியுகம். தெரியல கலிக்கட்டி பூச்சி நிக்கிறீங்க. சாமி சொல்லு. இவை என்பது 4. கரைதான் உபாபர கலியுகம். இது நடக்கின்ற யுகமா கலியுகம். 4 யுகத்தில் வாயிலாகி நான் எத்தனை அவதாரம் எடுத்துள்ளேன். யாருக்கு மகனா பிறந்தேன். இன்று யாது விஷயமா நான் காட்சியளிக்கின்றேன். அவர் செய்கின்ற தொழில் குடும்பத்தில் படிக்கின்ற கல்விகள் என்னால் உயர்ந்து நோயற்ற வாழ்க்கை குறையற்ற செல்வத்தை கொடுத்து பலப்பட்டங்களை கறி காலியபடி வேண்டுகிறோம். இருந்தாலும்
அதாவது பல பேர் போட்டு நான் தாங்கி அவதாரமா 10 அவதாரம், ஓ அப்படி 1008 அவதாரம், தசவதாரம். இப்படி முதல் தாங்கி அவதாரமும் மச்சம் என மீன் அவதாரம். மீன் அவதாரம் கொண்டு நான் யாரும் அழைத்தேன் மீனவர் ஏன் எடுக்கணும்? சோமகாசுரன் வதம் செய்ய. சொன்ன வதம் செய்வான். 4 வேதத்தை திருடி கடலுக்குள்ளே விழுந்தான் சோமகன். அவன் அடிப்பதற்கு மச்சம் என மீன் அவதாரம். மீனவர் எடுத்தீங்க. இரண்டாவது என்ன அவதாரம் சாமி? அடுத்ததோர் அவதாரம். அது என்ன அவதாரம்? வராகம் என்ற பண்டி அவதாரம். அப்ப நீ பீத்தனியா சாமி? ஏய், காரமங்க பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்து விசால சந்தையில. அது இல்லப்பா. இரண்டாவது ஆம அவதாரம், கூர்மன் ஆம அவதாரம். மூன்றாவது வராகம் என்று பண்டி அவதாரம். மூன்றாவது வராங்க மட்டும் பன்றி அவதாரம். எண்ணெய் ஆக்கி நம்ம அடிக்க. சரிங்க. நான்காவது நரசிம்ம அவதாரம். அஞ்சாவது வாமன அவதாரம். ஆறாவது பரசுராமன் அவதாரம். ஆறாவது பரசுராமன் அவதாரம். சரி. ஜமதக்கனிக்கு ரேணுகா தேவிக்கு பரசுராமனை பிறந்து என் தாயமே திறமறுத்தேன். உலகில மாரியவனை படைத்தேன். 6 அவதாரத்தோடு அது ஒரு யுகம் முடியுது. ஆமா. இந்த 3 யுகத்துல நீங்க எடுத்த அவதாரம் என்ன? 7வது அவதாரம் கிரீதாயுகம். அந்த கிரீதாயுகத்திலே 7வது அவதாரத்தில் நான் யாருக்கு மகனா பிறந்தேன்? யாரை வதைத்தேன்? சொன்ன விளக்குங்க. ஐயோ நீயாலு மனே கோசலைக்கு ராமனா பிறந்தேன். அப்ப பிறந்து என்ன நடந்தது அந்த யுகத்துல? ராமராக பிறந்தேன். ராவணன் கும்பகர்ண மகாமாய என்ற சித்தி மகிராவணன் மற்ற மூலமான சேவைகளும் அளித்தேன். எங்க அதாவது சொல்லு பார்க்கலாம். ராவணன் கும்பகர்ண மகாமாயின் இந்திரசித்து மகிராவணன். ராவணன் கும்பகர்ணன் மகாமாயின் இந்திரசித்து மகிராவணன். இப்படி மூலபல சேனைகளை 80 வல்ல சேனைகளுக்கு ராம அவதாரம். 7வது அவதாரம் ராம அவதாரம் கொண்டு நான் ராமநாதி கூட தளித்தேன். இது ராம அவதாரம். இது நீங்க எடுத்து 7வது அவதாரம் திரேதாக முடிந்தது. அடுத்தது 9வது அவதாரம் துவாபர யுகத்திலே நான் தாங்கி அவதாரமும். அதாவது தேவகி வயிற்றிலே 8ஆம் போர் கண்ணன். அப்படி 8ஆம் போரா சாமி? வசுதேவனுக்கும் தேவகி வயிற்றிலே 8ஆம் போரா கண்ணனா பிறந்து பலராமன் கண்ணனா தோண்டினோம். பலராமன் கண்ணனாக. ஏன் சாமி நான் வந்து உங்களை கேட்கல சார். இந்த அக்காவும் அந்த அம்மாவும் நேற்று கள்ளக்காடு கொத்திட்டு பேசிட்டு இருந்தாங்க. 8ஆம் போரா ஒரு குழந்தை பிறந்தான். அது 8 வைக்கிற கூட குட்டிச்சோரா போயிருந்து சொல்றாங்க. அப்படி கால 8 வைக்கிற கூட குட்டிச்சோரா போயிருமா சாமி? நான் மாலை சுத்தி பிறந்தவன் தான். தாய் மாமனை ஏறி கொண்டு போயிருந்தேன் சுடுகாட்டுக்கு. உண்மையாக அது ஏன் தெரியுமா? இந்த பகவான் பிறகு லட்சத்துல பிறந்தால் தாய் மாமனை சஞ்சாரம் செய்து விடுவார். நீ பிறந்த நேரத்துல எங்க மாநில மக்கள் எனக்கோ எங்க அண்ணனுக்கோ எங்க அக்காளுக்கோ தங்கச்சிக்கோ நீ பிறந்த நேரத்துல ஒரு குழந்தை பிறந்தா எல்லா குழந்தையும் அப்படி பிறக்க போறதல்ல. ஒண்ணு ஆமா 100 1 1000 1 லட்சத்தில் 1 பகவான் பிறக்கிற நேரம். அதாவது வெள்ளிக்கிழமை விடிய காலை பிறந்தவன். ஓ வெள்ளிக்கிழமை விடிய சத்ரு சங்கார யோகம். என்ன சத்ரு சங்கார யோகம்? சத்ரு சங்கார யோகம் வெள்ளிக்கிழமை விடிய காலை பிறந்தது. ஆவணி மாதம் அஷ்டம தேதி. அப்ப நீ பிறந்த நேரத்துல ஒரு குழந்தை பிறந்தா தாய் மாமா இருக்க மாட்டான். ரோஹிணி நட்சத்திரத்துல பிறக்கணும். ஆவணி மாதம் அஷ்டம தேதி ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தா வெள்ளிக்கிழமை விடிய காலை பிறந்தா மாலை சுத்தி பிறந்தா தாய்
மாமன தங்க அரசி. ஐயா கறி கல்யாணமா எத்தனையோ பேத்துக்கு வைக்க வேண்டும் நிறைவேற்றுற தயவுசெஞ்சு இவரு பிறந்த நேரத்துல யாருக்கும் குழந்தை கொடுத்துறாத. நம்மள நம்பி இந்த குடியார காலத்துல பொண்ணு கொடுக்கறதே பெருச்சு. அது இவர் லக்கணத்துல குழந்தை பிறந்த தாய் மாமா அவன் ஜாமன் மச்சனை இவரு பிறந்த லக்கணத்துல யாருக்கும் குழந்தை கொடுத்துறாங்க. சாமி இப்படியாகி நான் மாலை சுத்தி பிறகு 8ஆம் ஊர் கண்ணன். சரி. எனக்கு முன்ன 7 குழந்தை பெண் குழந்தை. என் தாய் மாமன் ராஜகவசன் குழந்தை பிறகு என் தந்தை வசிதேவ மன்னன் கொடுக்க எல்லா குழந்தை வெட்டி வீசி விட்டார். கடைசியாக 8ஆம் ஊர் கண்ணன் பிறந்தி என் தந்தை ஒரு கூடையில சுமந்தி வசிதேவ மன்னன் ஆயப்பாடியில் விட்டு அங்கிருந்து ஒரு பெண் குழந்தை வாங்கி கொடுக்க எட்ட துணிந்தார் ராஜகவசன். அடியே ராஜகவசனே என்ன கொள்வதற்கு உன்னாலாகாது. ஆயப்பாடியில வளர்கிறான் சின்ன கண்ணன் 5 வயதிலே மடிப்பான் உன்னை என்று சொல்லிவிட்டு மறைந்தார் துர்காளியம்மன். அப்போ ஆயப்பாடியில 5 வயதிலே என் மாமனை சங்காரம் செய்தேன். என் மாமனை மடிக்கவே நான் மாலை சுத்தி பிறந்தேன். தாய் மாமன் ராஜகவசனை கஞ்சன் கம்சனை ஆயப்பாடியில வளர்ந்த கண்ணன் எத்தனையோ திருவிளையாடல்கள் என்ன என்ன மடிக்க வேண்டி ராஜகவசன் எத்தனையோ உன்ன மடிக்க சதிகள் எல்லாம் செய்தான். தகடா தூரம் அனுப்பினான், ஊதகி அனுப்பினான், விசப்பால கொடுக்க சொல்லி நான் உன்னை போல நானும் சிறப்பா பிறந்த மனிதன் தான். அப்புறம் ஏன் சாமி வெள்ளநாட்டுக்கு போற நீளமாட்டு இப்படி புழு கலராய் போயிட்டு என்ன காரணம்? எப்படி உசாமா நீளம் மாதிரி நான் உன்னை போல பிறந்த குழந்தைதான். என்னன்னு தெரியுமா? அப்படி என்னன்னு ஜோப்பா? ஆமா, பேசும் போது உன்னோட இருந்தேன். சரி சரி சரி. இந்த அதாவது என் தாய் மாமா ராஜகம்சன் பூதகி அனுப்பி விசப்பால கொடுத்தபடி 8ஆம் போர் கண்ணனாலதான அழிவனுக்கு மடித்து விட்டு என்ன செய்வான்? 2 பூதகி அனுப்பினான், விசப்பால கொடுத்தான். பூதகி நான் என்ன செய்தேன்? வாயை வைத்து கொஞ்சியில பால் இழுத்தான் உறிந்தேன். மழை போடுவதன் போல் பூதகி குமைந்து விட்டாள். ஆமா, பூதகியை மடித்தேன். அதனால விசப்பால் அறிஞ்சதுனால என் உடம்பெல்லாம் விஷமாக நீல நிறமா மாறி சபா புதியவே கொண்டுட்டேன். ஆமா, அதனால இந்த விஷத்தை குடிச்சு சரி சரி விடு. இருந்தாலும் விவாதமாக பூமி பரத்தை குறைக்க வேண்டிய ஊழிகள் நான் கண்ணா இருந்தல்லவா, இந்த பூமி பரத்தை குறைக்கணும். பூமி பார்த்து குறைக்கணுமா? அருந்த சிரத்தையும் பொருந்தணும். என் மகனாகி பெருமனுடைய சிரம் தர்மசிரம் என் மைத்துனம் சிவபெருமான் அறுத்து விட்டார். தர்மசிரம் அருந்து விட்டது. அந்த தர்ம சிரத்தையும் பொருந்தணும். அதனால என் மாமன் கமசனையும் அடிக்கணும், பூமி பரத்தை குறைக்கணும். 3 நோக்கத்துடன் கண்ணன் பூமி பார்த்து குறைக்கணும். பூமி பார்த்து குறைக்கணுங்கிறிய இங்க இருக்கிற மண்ணாலி அந்த ஏரியில் கொட்டினாலும் பூமிக்கு பாருனா, அந்த ஏரியில் இருக்கிற மண்ணாலி இங்க கொட்டினாலும் பூமிக்கு பாருனா. எப்படி குறைப்ப? அப்படியா? நான் எப்படி குறைக்கணும் தெரியுமா? என் அத்த மக்கள் பாண்டவர்க்கும் கௌரவர்க்கும் பாரத போர் மூட்டணும். பாரத போர் உண்டு செய்து அதாவது 18 அக்ரோனி சேனை, துரியம் பக்கம் 11 அக்ரோனி சேனை, பாண்டவர் பக்கம் 7 அக்ரோனி சேனை. இந்த 18 அக்ரோனி சேனையை மடிக்கணும். அப்படி மடித்தா சதுரங்க சேனைகளை மடித்தா கொஞ்சம் ஏற்பாடு தான். அதுக்கு பேருந்தார் பிள்ளை சித்தனார் பிள்ளை ஒழுங்காந்து இருப்பாங்க. உள்ள போது குஷல்ப மூட்டி வைக்கிறது, சட்டை மூட்டி வைக்கிறது நீதான். என்பதற்காகவே பகவானுடைய கபட நாடகம். என் அத்த மக்கள் பாண்டவரை நான் பிரார்த்தனை செய்தேன். ஆனால் பாவியான் துரியம் செய்த வஞ்சகத்தினால், பாவி துரியம் செய்த வஞ்சகத்தினால் சரி என் அத்த மக்கள் சூத பகடையாடி நாடு நகர நவனியை சிங்கு போர்வடைந்த பாண்டவர்கள் இப்ப காடு வனாந்தரத்தில் இருக்கிறார். உன்னை நம்பியவர்கள் அத்தனை பாண்டவர்கள், உன்னை நம்பாதவன் துரியோதனன். சரி சாமி சாமி பகவான கடவுளை நம்ம கோயில் எங்கேயா இருக்கிற கோயிலுக்கு ஒரு காலேஜம். ஆமா, ஏழுமலை ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற வடமலை ஏழுமலை கோயில் தானே? ஆமா சாமி, நானே பொண்டாட்டியும் போன வாரம் கட்டியோர் கட்டி ஜாவிச்சு எடுத்துட்டு வந்தோம். சரியா உன்னை பார்க்க முடியல. 2 நாள் வெள்ளாட்டு அடிக்கிற மாதிரி கட்டி அடிச்சு வந்து விட்டான். 2 நாள் கழிச்சு இப்படி எட்டி பார்த்தேன். என்னது 2 கட்டியா? ராண்டி 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 பொண்ணு பிடிச்சி சொல்லிவிட்டான். எப்படி இன்னைக்கு ஒண்ணு ராண்டி கட்டி பாத்துக்கிட்டு சாமி வந்ததே வந்தேன். ஒரே ஒரு வாரம் கொடுத்துட்டு போச்சாமி. என்னப்பா வரும் நண்பா பக்தனே? முக்கியமான வரம். என்ன வரம் உனக்கு? இந்த வாரம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு தேவையில்ல. தமிழ்நாட்டுல இருக்கிற ஆண்கள் அனைவருக்கும் இந்த வாரம் முக்கியம். என்ன வரம் நண்பா? இது ஒண்ணு மட்டும் கொடுத்துரு. ஒரே வார்த்தை இதே ஏரியில என்ன வரம்? உனக்கு 20 லட்சம் போட்டு கோயில் கட்டுறேன். அப்படி என்னப்பா வரம்? நீ குடுக்கணும், கொடுத்துறியா? சரி பேரு பார்க்கலாம். வருத்தம் பண்ணி கேக்குறேன் சாமி. இந்தாண்ட கர்நாடகாவில கோட்டர் 70 விக்குது, பாட்டுக்கேல கோட்டர் 60 விக்குது, தமிழ்நாட்டுல 160 விக்குது. அந்த 60 குறைச்சி 100 பண்ணி சாமி. சாமி அது என்னால குறைக்க முடியாதப்பா. 60 ரூபாய் குறைக்க முடியாது. என்னால குறைக்க முடியாது. 60 குறைக்க முடியாதா நண்பா? ஏன் கும்பிடணும்? அது நான் குறைக்கிறதுல பார்த்தோம். இருக்கிறவங்க இல்லாதவன் அச்சக்கார பிச்சைக்காரன்
அவனா ஒருவனுக்கு கற்பத்தை 10 வச்சு உன்னை நடந்து கும்பிடுவான். அதை நீ நிறைவேற்றணும். உன்னால அவன் குறைக்க முடியாதா? ஆமா. முதல் நாளைக்கு என் கூட்டத்தை சாப்பிட்டு எடுத்து போட்டு உடைக்கிறேன். ஏப்பா இந்த குவார்டர் 60 குறைக்க முடியாது. அப்படியே அப்புறம் அவனை 1500 கொடுக்குறீங்க. 4 குவார்டர் 600 போயிருது. 4 சில்லு 100 போயிருது. கூட்டுக்கெல்லாம் புட்டுல 60 குறைச்சு விடு. இப்படி எல்லாம் பகவான் இடத்துல பேசாதப்பா. ஆனா சாமிங்கிறிய கொரோனா வந்து 3 வருஷம் எல்லா கோயிலும் திற போட்டுட்டாங்களே. அப்பனா சாப்பாடுங்க. என்னப்பா பகவான் என்று பார்க்காத இந்த வார்த்தையில் உன்னை அழிக்கவே பிறந்தவன். உன்னை பார்த்து நான் சிரித்தனா நல்லா இருப்ப. உன்னை பார்த்து கோவப்பட்டனா கோவப்பட்டனா நீ நல்லா இருப்ப. சரி சிரித்து விட்டனா அன்றையோடு அழிந்து விடுவேன். நீ கோவப்பட கால கொண்டாலும் உதவாத. சிரிச்சு விடாத. மாணிக்கவர வந்து எட்டி பார்த்துட்டு நம்ம அவசர மாட்டேங்குது. உன்னை நம்பியது பாண்டவர்கள். நம்பாதவங்க துரியோதனன். சரி சரி. ஆனா பாண்டவர்கள் வனவாசல் இருக்காங்க. இப்போ சரிங்க. 8 வனத்தை முடித்து விட்டார். இப்போ 9வது வனம் போகும் தருவாயில் இருக்கிறாங்க. சரி சரிங்க. ஆனால் எங்க பாண்டவரை துதி செய்திருக்கிறார். யாதொரு செய்யும் என்று நான் பார்க்க வேண்டும் அல்லவா? வாங்க. பார்த்திபனாகி அர்ஜுனனும் ஐவர்களும் ஒன்று கூடி அரங்கிலே திரௌபதியோடு அநேக கோடி வந்தனங்கள் செய்தோடு இருக்கிறாமா. தர்மநந்தனா பாஞ்சாலி சகாதேவர்களே பாண்டவர்களே ஆயனில்லையா ஐவர் பஞ்ச பாண்டவர்களும் இல்லை. பாண்டவர்கள் இல்லையா பரந்தாமன் இல்லை. நான் விடக்கூடிய சாட்டி நீங்களா சுழல்குடி பம்பரம் அல்லவா? பாண்டவர்களே இந்த கண்ணனுடைய திருமணி பார்த்து படிந்த பிறகு இந்த கடல் சூழ்ந்த நெடிய உலகிலே நாங்கள் எப்படி எல்லாம் வாழ வேண்டும்? எப்படி
இதோடு கரம் வாழக்கிறது வாழ்ந்திருப்பீர் என்று சொன்னா இந்த வையகம் உள்ளவரை வான் உலகம் உள்ளவரை அண்ணா நாங்க என்றென்று சுகமாக வாழ்ந்திருப்போம். இப்படியே ஆகட்டும் மாமா. அவை மண்ட திரௌபதிக்கு ஆதரித்து கொடுத்த ஜனங்கள்லாம் தர்மந்தரம் மாமா ஏன் தர்மந்தரம் இது மறந்தாலும் பெருமையால் 8 வளங்களை பிடித்தோம். 9வது வளத்திலே கால் எடுத்து வைக்கும் பொழுது 9வது வளத்துக்கு சொந்தக்காரர் ரோமரிஷியாகப்பட்டவர் யாரப்பா என்னன்னு கேட்டா நடந்ததெல்லாம் ஒரு இடத்துல சொன்னோம். சுவாமி 3 மணி 36 ஆண்டு காலம் கழித்தாலும் துரியோதனம் உங்களுக்கு நாடு கொடுக்க போவதா இல்ல? 2 வருஷம் சொல்றீங்க, 36 வருஷம் ஆனாலும் நாடு கொடுக்க மாட்டான் துரியோதனன். 37 ஆண்டு காலம் ஆனாலும் நாடு கொடுப்பது இல்லை. வாழ்ந்தாலும் நாடாள முடியாது என்று ரோமரிஷி பகவான் சொல்லிவிட்டார். இதுல இவர்கள் யார் போவது என்று தாங்கள் தான் சொல்ல வேண்டி இருக்கிறாமா? அப்படியா மாமா பாண்டவர்களே, ரோமரிஷி பகவான் 12 வனவாசல காலம் வைத்தாலும் நாடு துரியோதனம் கொடுப்பது இல்ல. 5 ஒருவர் அரம்பதி போகணும், ராஜ பதாசுரை கணிபெற்று வரணும், அப்பதான் தவறுகளுள்ள வெல்ல முடியும் என்று சொல்லிவிட்டார் ரோமரிஷி. இதுல யார் போய் வருவது? ரோமரிஷி கேட்க உங்களை 5 யாராவது சொந்தக்காரர் இருக்காங்களா என்று ரோமரிஷி பகவான் சொல்ல, எங்க மாமா இருக்கிறார் கண்ணன் என்று சொல்லிவிட்டீர்கள். அப்போ நீங்க அதாவது நீங்க வெள்ளிங்கிரி தேடி போறீங்க. யார் போய் வந்து கேட்கிறார்? யார் போனா அந்த சிவனுடைய வரம் கிடைக்கும். அந்த வரத்தை நாம வாங்கி வந்து நாட்டை ஆள்வதற்கு வழி செய்ய முடியும். சொன்னாதானே தெரியும். பாஞ்சாலி நான் சொல்வேன், ஆனால் உனக்கு உங்கள் பாண்டவர் எல்லாம் என் மேல சஞ்சலப்ப நேர்ந்து விட எனக்கு கலப்ப நினைத்து விடுவார்கள். நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய வார்த்தையை நாங்க ஏற்றுக்கொள்வோம். என்னைக்கு நீங்க சொல்லி நாங்க கோபிக்கிறோம். இருந்தாலும் தங்கா பாத்தி அண்ணன் பரந்தாமன் இப்ப தருமனுக்கு போய் தர்மம் என்று சொல்லிவிட்டனா உடனே வீமன் கோவித்து விடுவான். ரெண்டு கொண்ட வீமன். ஆனா சண்டை சாப்பாடு அவனுக்கு அவன் கோவித்து விடுவான். அதாவது வீமன் சொல்லிவிட்டனா அர்ஜுனன் கோவித்து விடுவான். நகுல சகாதேவன் இப்படி பாண்டவர்கள் எல்லாம் சண்டை பண்ணி விடுவோம். அதனால தாங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. நான் சொல்ல மாட்டேன். ஆமா, தாங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. நான் சொல்கிறேன், வார்த்தை கேளுங்கள். என் தமையவாறு எல்லோரும் இருக்கட்டும். நானே கையிலிருந்து சென்று சிவனை கண்டு வாசிப்பதற்கு நீ நான் வாங்கி வருகிறேன் மாமா. என் தமிழ் மகள் இருக்கட்டும். இங்கே 9வது வருஷத்துல நான் தான் தலைவன். நான் சென்று அந்த கைலாத வீட்டுல வரம் பெற்று வர்றேன் என்று சொன்னல. தர்மா அவர் தான் பகடையாடினாரு, நாடு நகரத்தை எல்லாம் இழந்தாரு. வனத்துக்கு வந்தோம், அதனால நீங்களே போறீங்க. நானே வரம் வாங்கி வருகிறேன். அப்படியா? அஸ்னாபுரத்துல மண்டகம் ஒண்டி கட்டி கண்டித வடபலிக்கு காமிக்க குறைய போய்க்க துரியோதன வர சொல்லி மண்டகம் மண்டகம் கட்டி எங்க பகடையாடினா இந்த கையில் தான் சூதாகண்ணேன். அதனால நான் அதாவது ஒண்ணு சொல்றேன், நீ போயிட்டு வரேன். எப்படி நானே நீ போயிட்டு வருவியா? நான் போய் வருகிறேன். தர்மா நீ போயிட்டு வருவ, போவ நிச்சயமாக வெள்ளிகிரி தேடி போவ. ஈசன வரம் கொடுப்பான், எல்லைகள் வரம் கொடுப்பா. கொடுத்தால் வாங்கி கொண்டு வர்ற வழியில எத்தனையோ பாடி படுத்த அச்சக்காரன் பிச்சக்காரன் சோடி தூங்கமா. தானம் தர்மம் என்று கேட்டால் அங்கேயே தர்மத்தை கொடுத்துருவேன். உனக்கு தகமாது, உனக்கு தகாதப்பா. தர்மமே ஆச்சாந்திர காலம் வளரக்கூடிய தர்மராஜன். சரி, உனக்கு தகாது, நீ ஓரமா நின்று விடு. நீங்க வந்திருக்க சொல்லி அப்புறம் போறீங்க. நீ தர்மத்தில் சிறந்தவன், உனக்கு தகாதப்பா. நீங்கப்பா நீ வர வாங்கி வரியா? அங்க என்ன போறீங்க? நேத்து வெசால தண்ணி போயிருந்தா அங்க ஒரு 4 முறை வாங்கிருக்கலாமே. எப்படி தவம் செய்வேன், எப்படி வர வாங்குவேன்? எப்படி போவேன்? எப்படி போவேன்? ஆமா, சர்க்கஸ்ல இருக்கிற பாம்படியில இப்படி வெள்ளிகிரி கேலகிரிக்கு போய் அந்த வெள்ளிகிரி கேலகிரி அடிவாரத்திலே என் தெண்டாயத்து ஊடி ஒன்னா படிக்கட்டுல என் தெண்டாயத்து ஊடி தலை கால அத தலை கீழே ஊடி கால மேல தூக்கி 3.25 நாளிகை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லி மூச்சடக்கி அந்த வெள்ளிகிரி கேலகிரி ஆண்டவன் நடத்தி 3.25 நாளிகை
ஊர்க்காட்சி தமிழ் செய்வேன். தலை கீழே கால் மேல. உண்மை. அந்த வெள்ளிக்கிரி கைலகிரி நானும் ஈசை மனப்பெருங்கி வர கொடுத்தா பாப்பேன். இல்ல வெள்ளிக்கிரியாவது கைலகிரியாவது வேரோட பிடிக்கிட்டு வந்துருவேன். வேரோட புடிக்கிட்டு வந்துருவேன். உண்மை. பீமா அது ஒரு பெரிய கதை. இருக்கட்டும் சொல்லு. கையிலேயே பிடுங்குவேன் என்று சொன்னா பீமா ஒரு கதை சொல்றேன் கேளு. அது பெரிய கதை 1/2 மணி நேரம் ஆயிடும் சொன்னா. ஒரு 10 நிமிஷம் உனக்கு சண்டை சாப்பாடு வேற எதுவும் தெரியாது. ஏன் தெரியுமா? 10 தலை 20 கரம் படைத்த லிங்கேஸ்வர ராவணன் தசகிரீவன் பரமன கோரிய தவம் செய்ய சென்றான். 10 தலை ராமேஸ்வரன். சரி. அங்க 10 தலையே ராமேஸ்வரனை ராமேஸ்வரன் தாக்கு விசரத்தோரி கடோரமான தவனம் செய்தான். இதே ஒரு 10 கால் பூச்சி ஒன்று வழி தெரியாத வந்து விளையாடுது என்று சொல்லி என்ன செய்தான் ஈசன்? அதாவது 10 தலையில் இங்க மலையில யாரை ஒருத்தன் தவம் செய்யறான். கடவுளோ தவம் செய்யறான். அப்ப வச்சு ஒரு அழுத்தினாரு ஈசன். சிவபெருமான். ஆமா 10 கால் பூச்சின்னு. அப்ப அந்த 10 தலையில ஒரு தலை போய் வாராங்களை மூட்டி மாட்டி. ஆமா அது ராவணனோட இது. ஆமா. என்ன செய்ய போறான்? அப்போ தவிக்கிறான், தலையை உள்ள விடுறான், வெளியே எடுக்க முடியல. எடுக்க முடியல. அப்ப என்னன்னு கேக்குறான்? தூக்கும் போது தூக்கி விட்டாரு. ஆமா. அப்புறம் தெரியல. முடியலையா? இது நீ என்ன வழி சொல்லணும் கேட்க? நீ என்ன வழி சொல்லணும் அப்படின்னு சொல்ல. அப்புறம் நானும் அந்த வழியா வந்து கொண்டு வந்தான். சரிங்க. நீ அதாவது நீமா 10 தலையில ஒரு தலை வெட்டு, 20 கரங்கள ஒரு கை வெட்டு, ஈசன் மேல பசல பாடி மனரங்கி விட்டு நான் சொல்லிவிட்டார். ஓ தர்மத்தை கட்டி பஞ்சன பாடி. அப்ப ராவணேஸ்வரன் இந்த கதி பேட வந்தான். ஒரு தலையை 2 கையை இழந்து வந்து விட்டான். அந்த ராவணன் பட்ட பாட்டுக்கு நீ ஏமாத்துறோம். உனக்கு அது சகலப்பா சாப்பாடு. சரி ஆமா. என் அண்ணன் தர்மன் போகிறேன் என்றார், தகான் என்றார், பீமன் போகிறேன் என்றார், தகான் என்று உரைத்தீர்கள். மாமா இளையவன் நகுலன் நான் இருக்கிறேன். எப்படி என் அண்ணா தர்மராஜா நாடாள வேண்டும் என்றார். நான் தவத்துக்கு சென்று அந்த அருணகிரிநாதரை தரிசனம் செய்து பஞ்சவர் வெல்வதற்காக நான் பாசி பதார்த்த கடை பெற்று வருகிறேன். மாமா எனக்கு விடை கொடுங்க, நான் புறப்படுகிறேன். நகுலராஜனே நான் சொல்லுது கேளு. நகுலர் சகாதேவன் இருவரும் சிறுபாளர்கள். ஆமா சொல்றேன். ஆமா உங்களுக்கு தகாதப்பா, நீங்க சிரிப்பில்லைங்க. நீங்க வரவாங்க, உங்களுக்கு தகுதி இல்ல. இல்ல ஒரு வாரமா. அர்ஜுனா இதுல யாருக்கு பொருத்தமனா? அர்ஜுனன் ஒருவனுக்கு தான் பொருத்தம். அர்ஜுனன் சீமாக வரமாக்கி வருவா. அர்ஜுனன் ஒருவனுக்கு தான் பொருத்தம். எப்படி உன் தம்பியாகி அர்ஜுனன் தான் பொருத்தம். நான் அரகிற அர்ஜுனா. அந்த சிவனை பார்க்க நான் போய் வருகிறேன். சென்று வாருங்கள். மாமா உனக்கே சென்று வாரும் அர்ஜுனா. உனக்கு பொருத்தம் இது. மாமா என்ன சொன்னீங்க? அர்ஜுனன் தான் பொருத்தம். சென்று வரட்டும். அர்ஜுனன் வரவாங்க போறாரா? ஆமா வரவாங்க போறாரு. எங்க செல்கிறார்? அர்ஜுனன் போய் வரவாங்க. அந்த நான் கை தட்டி நகைக்கிறான். அர்ஜுனன் சென்று வரவாங்குவது நிஜமா? அர்ஜுனாகப்பட்டவன் உங்களுக்கு சேலை கட்டியிருந்தால் ஆனா பெண்ணை அவுத்து பார்க்கக்கூடிய அர்ஜுனாகப்பட்டவன் அர்ஜுனன் சென்று வரவாங்குவது நிஜமா? ஆத்து மணல் எண்ணனாலும் எண்ணலாம். இந்த அர்ஜுனன் வச்ச கூத்தியால எண்ண முடியாது. அப்படி ஜனங்க பேசிக்கிறாங்க. பெண்ணாசை உடையோர் இவரு இந்த பொம்பளை வேறு பிடிச்சவன் பொம்பளாச்ச பிடிச்சவரு. அது உண்மைதான். கட்டினாரு கூத்தியெல்லாம் வைக்க. மூணு கூத்தியா இருக்குது. அனாய தர்மத்துறை பாத்தியா? மாமா அர்ஜுனன் ஒரு பெண்ணாசை உடையவன்.
அந்த ஈசனை இவனா பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னபடியா இனிமே அந்த ஈசனை பார்க்க வர்றேன். நான் யாரு முகத்திலே முழுக மாட்டேன். போய் வருகிறேன். சரியற்ற மாமா முன்னால் நிக்கிறேன் நானு. பெரிய மாமா முன்னால் நிக்க முறையற்ற வார்த்தை சொல்லிட்டாருவான் பெரிய மாமன். எப்படி ஒரு பெண்ணா சூடியவன் ஓரளவுக்கு சேலை கட்டிருந்து ஆனா பெண்ணான தூக்க பார்க்கக்கூடிய அர்ஜுனை ஆற்று மணலில் அர்ஜுன பெண்டீர்கள் என்ன முடியாது. இப்பேற்பட்ட அர்ஜுனா அஞ்சாசை விருந்த பஞ்சாசர கையில் அரகரா சிவன் என்று தெருவில பார்த்துக்கணும் பிந்தளை பாராமல் மண்ணை பார்த்த கண்ணு ஒரு பெண்ணை ஏறிட்டு பார்த்து இவனா போய் வர வாங்கி வரான் என்று கை தட்டி சிரித்ததுனால மேல் கோபமாகி அர்ஜுன வடக்கு நோக்கி மண்ணு மேல் தான் நடந்து காலபைரவரை போட்டுட்டான். மாமா ஆமா ஐயா பச்சை மேடி மாயா தம்பி என்ன ஆகணும் என்ன ஆச்சுன்னு தெரியல மாமா. அதனால எங்களை காக்க வேண்டும். ஆமா என் அண்ணா நடு அண்ணா அர்ஜுனன் இல்லை என்றார். இந்த ஐவர்களும் வேரோடு பூண்டிருந்து போவோம். எப்படி 5 தூண்ல ஒரு தூண் இல்லாத மாதிரி இருக்குது. அர்ஜுன வரவழைச்சு எங்க மறுபடியும் எல்லாமே தங்களுடைய கேள்விதான். மறுபடியும் அர்ஜுன் எங்க எங்களுடைய 8வது அமைச்சரும் பாண்டவர்களே பரந்தாமல் இருக்கும்போது பதற வேண்டாம். உண்மை போனதோடு உன் தம்பி அர்ஜுனை நான் காட்டுகிறேன். கவலைப்பட வேண்டாம். சரி இருங்க உன் தம்பி காட்டுகிறேன். பாண்டவர்களே அதாவது அர்ஜுனன் பெண்ணாசை உடையவன் என்று பெருமாள் முன்னால தர்மன் சொல்லிவிட்டார் என்று கோபித்துக் கொண்டு அதாவது காலபைரவனம் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போ அர்ஜுனன் ஒரு பெண்ணாசூடையன் தானே, பெண்ணாசூடையவன். ஆனால் அர்ஜுனனை நான் என்ன செய்ய போகிறேன்? இப்போ அழகிய மோகினி அவதாரம் எடுத்து அர்ஜுன வழிமறிக்க வருகிறேன். ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுறானா இல்லையா? எப்படி அப்படி மோகினி அவதாரம் எடுத்து ஒரு வரவாங்க வரவழியில மனம் பரிசோதனை மண்ணாசை மனையாசை பொன்னாசை பொருளாசை அண்ணன் தம்பி ஆசை அஞ்சாசை விருத்து பஞ்சாயத்திரங்கையில் இந்த அரகரா சிவனை என்று எல்லிங்கிரி போறாரு அர்ஜுனை கோபித்து கொண்டு சென்றிருக்கிறான். அதனால ஒரு பெண்ணை பார்க்காதே பெருமருளை பார்த்த கண்ணு பின்தொடர்ந்து பார்க்காத போகணும். ஆமா எப்படி ஒரு பெண்ணை பார்த்து விட்டா தவம் அழிந்து விடும். அதனால நான் அதான் பரிசோதிக்கணும். அர்ஜுன பெண்ணை பார்த்து ஆசைப்படுறா இல்லையா என்பதை நான் மனம் சோதிக்கணும். நீ எத்தனையோ முறை மோகினி அவதாரம் எடுத்துள்ளேன். இன்று அர்ஜுன வழிமறிக்க இந்த ஆயுனார் அழகிய மோகினி அவதாரம் எடுத்து
விட்டு இப்ப நான் வழிமறைக்கு வருகிறேன் நான் சோதனை அவதாரம் எடுத்து வருகிறேன்